ரைட். முதலாவது ஒரு தலைப்புண்டிக்கிற சுற்றோட்ட தொகுதி ஒன்று என்னத்துக்கு தேவைப்பட்டது. சரி, சுற்றோட்ட தொகுதி ஒன்று என்னத்துக்கு அப்படி ஒரு தலைப்புண்டிக்கிற பாருங்க. நான் எடுக்கிறேன் தனிக்கல விலங்குகள். தனிக்கல விலங்குகள் எடுக்கிறேன். சரியா, தனிக்கல விலங்குகள் எடுக்கிறேன். உதாரணமாக எங்களை சொல்லலாம் பாக்டீரியா. சரி, பாக்டீரியாக்கள் சொல்லலாம். பாக்டீரியா மட்டுமல்ல, தனிக்கல விலங்குகள் இப்ப ஃபங்கஸ்லயும் வந்து மதுவம் அப்படின்றது ஒரு தனிக்கல விலங்கு. அதே மாதிரி இப்ப புரோட்டிஸ்ட் ஆக்கள்ல புரோட்டோசோவாக்கள்ல வரக்கூடிய அமீபா, பரமேசியம், யூக்ளினா இதெல்லாம் தனிக்கல விலங்கு. அதே மாதிரி அல்காக்கள்ல வரக்கூடிய, அதே மாதிரி பச்சை அல்காக்கள்ல வரக்கூடிய ஒன்றுதான் கிளமிடோமோனாஸ். அதுவும் ஒரு தனிக்கல விலங்கு. சரியா, அப்ப தனிக்கல விலங்குகள்ல பாக்டீரியாக்கள், சைனோபெக் தனிக்கு இந்த பாக்டீரியாக்கள், சைனோபாக்டீரியாக்கள், ஆக்கியாக்கள் மட்டுமல்ல, அங்க மட்டுமல்ல இருக்கிற எங்கட இந்த ராஜ்யத்திலும் ராஜ்யம் ஈக்குரியாலும் தனிக்கல விலங்குகள் இருக்குது. இப்ப தனிக்கல விலங்குகளை பொறுத்த வரையில உங்களுக்கு தெரியும், நாங்க எப்பவுமே வாயுக்களோட பரிமாற்றம் மிக எளிமையாகத்தான் நடக்குது. பாருங்க, இப்போ ஒட்சன் வாயு வந்து அது உடனடியாக உடலுக்கு பெற்றுக்கொள்ற அது உடலே ஒரு கலம் தான். அதுல உடலே ஒரு கலம் தான். அப்போ உடனடியாக அந்த வாயுவை பெற்றுக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு வாயு உருவானு சொன்னா அது உடனடியாக அந்த களத்திட சுவராலே வெளியாக்கிடும். தனிக்கல விலங்குகளோட வேலை அதான். அப்ப தனிக்கல விலங்குகளுக்கு ஒரு சுற்றோட்டத்தொகுதி தேவையா? சுற்றோட்டத்தொகுதி தேவை. சரி, தனிக்கல விலங்குகளை பொறுத்தவரையில அதுல உடலே ஒரு களம் தானே. அப்ப அந்த களத்தாலே வாயுக்களை பெற்றுக்கொண்டு அந்த களத்துல இருக்கிற வாயுக்கள் இப்ப கார்பன் டை ஆக்சைடு உருவாக்கப்பட்டனா அந்த கார்பன் டை ஆக்சைடை டிரெக்டாவே வெளியே விட்டுறலாம். இப்ப சுற்றோட்ட தொகுதி ஒன்று தேவையில்லை. வேறையா ஒரு அந்த வாயுக்களை கடத்துறதுக்கு கொண்டு போறதுக்கெல்லாம் சுற்றோட்ட தொகுதி ஒன்று தேவையில்லைன்றது எனக்கு விலங்கு. ரைட்டா? சில பல்கல விலங்குகள் இப்ப பாப்போமே, நாங்க சில பல்கல விலங்குகள்னு சொன்ன புள்ளி நாங்க சொல்றோம். உதாரணமா நிடாரியாக்கள். நிடாரியாவுக்கு சுற்றோட்ட தொகுதி காணப்படுதா? இல்லை. அதே மாதிரி பாருங்க, பிளாட்டிஹில் மின்தஸ். சரி, பிளாட்டிஹில் மின்தஸ். இது பிளாட்டிஹில் மின்தஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷா எழுதலாம். சரி, இப்ப ஸ்ட்ரக்சர்ல கேட்டு வந்தா இங்கிலீஷ்ல எழுதலாம். ஸ்பெல்லிங் பிள்ளை எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி பிளாட்டிஹில் மின்தஸ் வந்து தமிழால வந்து உங்களுக்கு எப்படியான ப்ரொனன்சியேஷன் வருதோ அதே மாதிரி எழுதினாலும் ஓகே, உங்களுக்கு பிள்ளை போட மாட்டாங்க. சரியா, அப்ப பாருங்க பிளாட்டிஹில் மின்தஸ். அதே மாதிரி நிமட்டோடாக்களுக்கும் இல்லை சுற்றோட்ட தொகுதி. நிமட்டோடாக்கு போட்டு நான் இன்னைக்கு நிமட்டோடாக்கும் சுற்றோட்ட தொகுதி இல்லை. சரியா, அப்ப இவங்களுக்கு ஏன் சுற்றோட்ட தொகுதி இல்லை? இவங்க வந்து பல்கல விலங்குகள் தானே. பல்கல விலங்குகள் சொன்னா அவங்களுக்கு அப்ப சிக்கல் தன்மை கொஞ்சம் கூட தானே. இப்ப தனிக்கல விலங்குகள் சொன்னா அவங்களுக்கு ஒரு களம் தான் நம்மளோட ஒரு, அதாவது அவங்களோட உடலே ஒரு களம் தான். ஒரு தனி களம் தான் நம்மளோட உடல். அதனால சுற்றுறது தேவையில்லை. சரியா, பல்கல விலங்குகள் இப்ப நிடாரியாக்கள் எடுத்தா, நிடாரியாக்கள் நான் உதாரணம் சொல்றேன். இப்ப கடல் அனிமன் எடுக்குமே. கடல் அனிமணி எடுத்தா கடல் அனிமணிக்கும் ஒரு சுற்றொடுத்தொகுதி ஒன்று இல்லை. சரி, கடல் அனிமணி நிடாரி எல்லாம் வரக்கூடிய எந்த ஒரு விலங்குக்கும் சுற்றொடுத்தொகுதி ஒன்று இல்லை. கடல் அனிமணியை நான் உதாரணமா எடுத்து விளங்கப்படுத்துறேன். இப்ப கடல் அனிமணி வந்து இந்த உணவு பதார்த்தங்கள் இந்த வாயின் மூலம் உள்ளெடுத்தன்மைகள் உள்ளெடுத்தாண்டா இது நாங்க சொல்றோம் வந்து குழிக்குடல்னு சொல்றோம். குழிக்குடல். சரியா, குழிக்குடல்னு சொல்லுவோம். இந்த குழிக்குடலினூடாக என்ன செய்யப்படுறோம், அந்த உணவு வரும். அதாவது உதரக்கலன் குழின்னு சொல்லுவோம். இது ஒரு குழி உண்ட உதரக்கலன் குழி. அப்ப அந்த உதரக்கலன் குழியினூடாக அந்த உணவு கொண்டு செல்லப்படும். உணவு கொண்டு செல்லப்பட்ட நேரமே என்ன செய்யப்படும் சொன்னால் அந்த உணவு வாயால தான் திரும்ப வெளியே வாரண்டா வார. சரியா, வாய் மட்டும் தான் நினைக்கிற குதம் ஒன்று இல்லை. அந்த உணவு இந்த இடத்தால் அகத்துறிஞ்சப்பட்டு உருவாகிற கழிவுகள் வாயால வாயால வராது. ஆனா திரும்ப ரிட்டர்ன் வாரண்டா அது மட்டும் தான் துவாரம், குதம் ஒன்று இல்லை. சரியா, அப்ப அகத்துறிஞ்சப்பட்ட பதார்த்தம் நேரடியா உடம்பு கலங்களுக்கு வழங்கப்பட்டு, இன்னைக்கு இருக்கிறதுலே உடம்பு கலங்கள் நேரடி உடம்பு கலங்களுக்கு வழங்கப்பட்டு உருவாகிற கழிவுகள் நேரடியாக உடம்புட மேற்பரப்பிலிருந்தே வெளியேறி போய்த்திருது. உடல் மேற்பரப்பாலே வெளியேறி போய்த்திருது. அதே மாதிரிதான் வாயுக்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னாலும் நேரடியாக உடல் மேற்பரப்பினூடாக வாயுக்களை பெற்றுக் கொள்ளப்படுது. வாயுக்களை இழக்கிறேன்னு சொன்னாலும், வாயுக்கள் கழிவு வாயுக்களை வெளியேற்றணும்னு சொன்னாலும் உடல் மேற்பரப்பினூடாக வெளியேற்றப்படுது. இப்ப நீங்க பிளட்டிங் மீன் பார்த்தாலும் அதே கதை. பிளட்டிங் மீன் பார்த்தா
சரியா பாருங்க. பிளாட்டினம் பாத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு தெரியும், அந்த முதுகு வயிற்றுப்புறமாக தட்டையாக்கப்பட்ட புழுக்கள் தான் அந்த பிளாட்டினம் மீன்ஸ். அதுக்கு தான் நாங்க தட்டை புழுக்கள்னு சொல்றோம். பிளாட்டினம் மீன்ஸ் நாங்க தட்டை புழுக்கள்னு சொல்லி ஒரு புனைப்பெயர்ல அழைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தட்டையானது. சரியா. அதுல பிளனேரியான்னு சொல்லி நான் உதாரணம் எடுத்துக்கிறேன். பிளனேரியாவை தான் உதாரணம் எடுத்துக்கிறேன். பிளனேரியா பாத்தீங்கன்னு சொன்னா அது உடல் வந்து அவ்வளவு தட்டையானது. இப்ப நாங்க உடல்ல தடிப்பத்தை பாத்தீங்கன்னா, சரியா, இதுதான் மேற்புறம்னு சொல்லுவோமே, இது நாங்க கீழ்ப்புறம்னு சொல்லுவோமே. இவ்வளவுதான் உடல்ல தடிப்பு. சரியா. அந்த உடல்ல தடிப்பத்துள்ளுக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவான ஒரு சிறிய அளவான கலங்கள்ட ஒரு கலங்கள் தான் இந்த இடத்துல காணப்படும். உடல்ட மேற்புறத்திலிருந்து கீழ்ப்புறம் வரை வரக்குள்ள ஒரு 4-5 கலங்கள் தான் காணப்படும். அப்ப என்ன நடக்கலாம், வாயுக்களுக்கு நேரடியாக இந்த கலங்களோட தொடர்புபட முடியும். வாயுக்களோட பரிமாற்றம் நடக்கணும்னு சொன்னா இந்த கலங்கள்ல பெரும்பாலான கலங்களோட நேரடியாக வாயுக்களுக்கு தொடர்புபட முடியும். வாயுக்கள்னு சொன்னா இப்ப அது வாழக்கூடிய சூழல்ல வெளியே இருக்கக்கூடிய வலி, வலிக்கு நேரடியாக இந்த கலங்களோட தொடர்புபட முடியும். அப்ப வாயு பரிமாற்றம் நேரடியா நடக்கலாம். சரியா. வாயு பரிமாற்றம் நேரடியா நடக்கலாம். இன்னைக்கு வாயு பரிமாற்றமா இருக்கட்டும், வாயு பரிமாற்றம் நேரடியாக நடைபெற முடியும். சரியா. அது முதலாவது விஷயம். வாயு பரிமாற்றம் நேரடியாக நடைபெற்றது மட்டுமல்ல, இவங்களுக்கு வந்து பாருங்க, ஒருவேளை எல்லா கலங்களும் சரி, இந்த சில பல்கல விலங்குகள்ல எல்லா கலங்களுமே சூழலோட நேரடியாக தொடர்பட்டிருக்கும் எல்லா கலங்களும். சரி, அப்படி இல்லைன்னா நாங்க சொல்றோம் பல கலங்கள், அது உடல்ல காணப்படக்கூடிய பல கலங்கள் சூழலோட நேரடியாக தொடர்பட்டிருக்கு. சரியா. அவ பல கலங்கள் சூழலோட நேரடியாக தொடர்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சுற்றோட்ட தொகுதியோட தேவையில்லை. ஏன்னா கலங்கள் நேரடியா சூழலோட தொடர்பட்டிருக்கிறது. அவ பதார்த்தங்கள் இப்ப போசனை பதார்த்தங்களை பெற்றுக்கொண்டாலும் நேரடியாக பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா நேரடியாக சூழலோட எல்லா கலங்களுமே தொடர்பட்டிருக்குது. அப்படி இல்லைன்னா பல கலங்கள் தொடர்பட்டிருக்கு. சரியா. அப்ப என்ன செய்யலாம், நேரடியாக வாயுக்களை பெற்றுக்கொள்ளலாம். வாயுக்களுக்கு CO2 வாயு இருந்தாண்டா அதை நேரடியாக இழக்கலாம். கிட்ட வாயுக்கள் பரிமாற்றம் நேரடியாக நடக்கலாம். அது ஒரு போசனை பதார்த்தங்கிட்ட பரிமாற்றமும் நேரடியாக நடக்கலாம். கழிவாற்றல் செய்யணும்னு சொன்னாலும் கழிவாற்றலும் நேரடியாக கழிவாற்றப்படலாம். கலங்கள்ல இருந்து உருவாகிற கழிவுகள் ஒரு கழிவாற்றும் தொகுதிக்கு போகணும்னு தேவையும் இல்லை. டிரெக்டாவே உடல் மேற்பரப்பினூடாக இழக்கப்படலாம். என்றால் எல்லாம் அல்லது பல கலங்கள் நேரடியாக சூழலுடன் தொடர்பில் இருக்கு. சரியா. அப்ப இவங்களுக்கு சுற்றோட்டத்தொகுதி தேவைப்படல. அதே மாதிரிதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தனிக்கல விலங்குகளா இருக்கட்டும், சில பல்கல விலங்குகளா இருக்கட்டும், நிடாரியா பிளாட்டினிமித்தஸ் போன்ற சில பல்கல விலங்குகளா இருக்கட்டும், இவங்களுக்கு தேவையான வாயுக்கள், போசனை பதார்த்தங்கள், ஹோமோன்கள், சரியா, இதெல்லாம் குறைவு.